வணக்கம். தமிழ்நாட்டில வடகடலோர மாவட்டங்கள், குறிப்பா சென்னை உள்ளிட்ட பல பகுதிகள்ல ரொம்ப தீவிரமான மழையானது பதிவாயிட்டு இருக்கு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா, ஜூன் 11ஆம் தேதி புதன்கிழமை அரியலூரு, அதன் பிறகு மயிலாடுதுறை, கடலூரு, புதுச்சேரி, விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூரு, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள்லலாம் ஒரு நல்ல மழை, அதாவது கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்ட்டு நம்மளுடைய சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, ஜூன் 12ஆம் தேதி வியாழக்கிழமை நம்மளுடைய தென்காசி, அதுக்கப்புறம் தேனி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கோயமுத்தூர், ஒட்டுமொத்த கோயமுத்தூர், அதன் பிறகு நீலகிரி, அதுக்கப்புறம் ராணிப்பேட்டை, அப்புறம் திருவள்ளூர். இந்த மாவட்டங்கள்ல நமக்கு வரப்போற ஜூன் 12ஆம் தேதி வியாழக்கிழமை கனமழை, நல்ல மழை பதிவாகுவதற்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு நம்மளுடைய சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அடுத்த நாள், அதாவது ஜூன் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, அதன் பிறகு தென்காசி, அதுக்கப்புறம் தேனி, திண்டுக்கல் இந்த பகுதிகளில் கனமழையும், கோயமுத்தூர், நீலகிரி இந்த மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. அதாவது வெள்ளிக்கிழமை, அதாவது ஜூன் 13ஆம் தேதி பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த வருடம் தென்மேற்கு பருவமழை ரொம்பவே தீவிரமாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு இருக்கு. இது பருவகால மழை தான். 13ஆம் தேதிக்கு பிறகும் மழை இருக்கும். இது போன்ற வானிலை செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் எப்போதும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. குறிப்பாக நீங்கள் பல அப்டேட்டை உடனுக்குடன் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்கிறாங்களோ அந்த விஷயங்களை நீங்கள் தெளிவாக இந்த ஆடியோவில் தெரிஞ்சுக்க முடியும். நன்றி, வணக்கம். நன்றி.